டிக்கெட் டு ஃபினாலே இது ஒரு பாயிண்ட் வர வாங்கிட்டேன் டான்ஸ் ஆடி நீங்களா போட்ட ஓட்டு வர எப்படி வந்து தெரியல. பிக் பாஸ் 2 ஒரு 80 நாள் இருந்தா போதும் 90 நாள் இருந்தா போதும். இந்த ரீசன் ஒன்னு இருக்கும்ல, பர்பஸ் ஒன்னு இருக்கும். அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த விக்ரம் ப்ரோ சொன்ன மாதிரி நீ உனக்கு தேவையான அதை முடிச்சிட்ட. பிடிச்ச 1000 பேர் 100 பேராச்சும் உனக்கு பிடிச்ச இருப்பான். உனக்காக நீ ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மைண்ட்ல வந்து செம்மையா பதிஞ்சிருக்கு. என்ன மாதிரி டாஸ்கா இருந்தாலும் சரி, என்ன பிடிச்ச வெளியே 10 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நான் ஆடுறேன். உடம்பு போதும் நீ செத்துருவேன் எனக்கு அப்படின்ற வரைக்கும் இந்த கேம் நான் விட போறதே கிடையாது. ஒரு நாள் நான் ஆடின டாஸ்க் ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த டிக்கெட் ஃபினாலிக்கு ஆட போற டாஸ்க் கம்பேர் பண்ணும்போது இவ பண்றதோ இல்ல போதும்னு சொல்றதோ இந்த கேம்ல கிடையாது. அடிச்சு நொறுக்க என்ன நடந்தாலும் சரி செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி தோத்தாலும் கூட தோத்தோண்டான்ற ஒரு திருப்தியோட ஒரு ஜெயிச்சிருவேன். மோஸ்டா உங்களை தோக்கடிக்கணுன்ற யுக்திக்கு நம்ம என்ன பிளான் ஜெயிக்கணும் தான் யோசிக்க முடியும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா நான் ஜெயிச்சா அவங்க தோத்துருவோம். அது விஷயம். வாங்க போட்டி போட்டுருவோம் பாத்துருவோம். அவ்வளவுதான். தரமான கேம். இவங்க என்ன கேட்டானுங்களா தெரியல. அவனும் ஒரு மாதிரி பெட்ரேடா ஃபீல் பண்றான், இவங்களும் பெட்ரேடா சொல்றாங்க. புரியல இது இந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. உங்க ரெண்டு பேர் பர்சனலா நம்மளே செஞ்சுக்கணும். அது நான் முடிவு பண்ணிட்டேன். உரிமை தான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா உடனே வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுது. நீங்க எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் புரிஞ்சுக்கிறத விட எனக்கு என்ன ஆகுது அவளுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டா. சரி குழந்தை எல்லாம் அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை நான் பண்றப்பதான் இங்க பேச்சு பொருள் ஆகுது. அண்ணார்ந்து பார்க்கின்ற மாளிகை அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டா, பொன்னான உலகென்று பெயரும் விட்டா, இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இறங்கி ஓடு ராஜா, உண்டு உண்டு நம்பி என்று காலையே நீ உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வாழும் காத்திருந்து பாடு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது. Thank you. ஆர்வத்தை பார்த்து அவங்களே எங்களை ஆட் பண்ணாங்க. எனக்கு பேரலின்றதுக்காக இந்த அம்மா கூப்பிட்டாங்க. நல்லா பண்ணாங்க. அவங்க பண்ணனும் வண்ணாரப்பேட்டையில அந்த மாதிரி ஓகே. அப்படி வந்து அடி மோசமான ஸ்டெப் இருக்கேப்பா. நான் ஸ்டெப் சொல்றேன் கேளுங்க பாரு. வாங்க. இப்படி ஸ்லோவா நிமிர்ந்தனா அந்த ஒரு டான்ஸ் ஆடுறதே பேசிக்க சைடு வாங்குற மாதிரி இருக்கு. விடியா. இந்த பாரு irritating இப்படி குடிச்சிட்டு இயற்கையை ரசிக்கிறேன். பவுடர்ல சப்பாத்திக்கு பதிலா உன்னைய போட்டு எடுத்துட்டாங்களா? அண்டாம் பாத்து வெட்டி பையன். உடனே வந்துடே சாப்பிடுறதுக்கு. அட வெட்டல உடனே வந்துடுவா சாப்பிடுறதுக்கு. நம்ம எப்பவுமே டாஸ்க்னா வந்து டாஸ்கை சின்சியரா அப்ரோச் பண்ணுவோம். அதுல இவங்க அதுக்குள்ள ஏதோ ஒன்னு பண்ணணும்னு சொல்லி இவங்க ஒன்னு பண்ணுவாங்கல்ல. அப்ப வந்து பச்சையா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இதே சண்டை நான் 2 வாரம் முன்னாடி எல்லாம் போட்டப்ப இவ்வளவு அமைதியா இருந்தாங்களா? ஆனா ஓப்பனா அவங்க என்ன பண்றாங்களோ அதை புட்டு புட்டு உடைக்கிறோமா சிப்னா ஆயிடுறாங்க. அதாவது எலிமினேஷனுக்கு என்ன ஆடுறாங்க, அவன் ஃபோக்கஸ் டைவர்ட் பண்றது, நம்மள ட்ராக் மாத்தி விடுறது. ஓகே இதே தான் ஐஷுக்கும் பண்ணாங்க. மேடம் வந்து அது மாதிரி நம்ம கிட்ட ட்ரை பண்றாங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே நடக்காது. அவன் அவ்வளவு மக்கா நம்ம பொட்டி வச்சிருக்கேன். ஃபுல்லா இருக்கீங்க 100 days இருக்கீங்க. ஏன்னா இந்த சீசன்ல யார் வேணா வின் பண்ணலாம். நீ பண்ண விஷயம் விக்ரம்க்கு ரொம்ப பேடான ஒரு விஷயம். அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க ஓட்டே வராத அளவுக்கு எல்லாம் இருக்கும். மதிக்கவே இல்லை அவனை போ அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா அவன் இருந்தானா ஒரு மாதிரி ஆடுவான், ஒரு மாதிரி நீட்டா வச்சு ஆடுவான். ஐஷோட கேம் ஸ்பாயில் பண்ணது இவங்க. தனியா வந்த தனியா போ வந்தோம் வந்தோம் தேவையில்லை. This me dedicated to me. இது வந்து நல்லா வந்து பாலிஷ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும். தேவையில்லை வரலாறு நீ லவ் பண்ணவே முடியாது பரவாயில்லை. உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் இருக்கதை ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடங்கலாம், இனி எல்லாம் சுகமே. நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம்ல. கான்டெக்ஸ்ட் தானே தவிர நான் யாரும் வேலை வாங்கணும்ன்ற விஷயம் கிடையாது. இல்லையே ப்ரோ, எனக்கு தவிர்த்து மத்த வாரங்கள் எல்லாமே என்னோட வேலைகளை நானே தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப என் தங்கச்சி வந்து எல்லாருமே தான் வேலை செய்யறாங்க. சொல்லாமே செய்யற வேலையும் நிறைய இருக்கு. ஒரு மேட்டரே இல்ல. ஏன் கொண்டு வந்தாருன்னு கலெக்டிவாவே அப்படி ஃபீல் ஆறனால கொண்டு வராரு. கலெக்டிவா இங்க நிறைய தான் ஃபீல் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் சொன்னா எல்லா இதுவும் நடக்குதுன்னா நானே ஓகே இப்ப நான்றதனால தான் ஓகே ஃபைன். எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு தான் ப்ரோ ஆக்சுவலி புரியல. நீங்க என் சைடு கேட்க மாட்டீங்க. இல்ல ப்ரோ என்னால நடக்க முடியல, நான் போய் செருப்பு மாத்தணும். இதுதான் நான் சொல்லிட்டு ஷூ கடிக்குது நான் வந்துறேன்னு சொன்னீங்க. ஷூ மாத்திட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்ப அனாய் பண்ணி உங்ககிட்ட பேசணும் கிடையாது. கிளாரிட்டி வேணுமா? இப்ப நீ எவ்வளவு அனாய் ஆவற அப்படிங்க. உடனே நைட் சம மூட் அவுட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் குதிப்பேன். வேலை வாங்குறேன்றாங்க மேம். அவன ஹெல்ப் கேக்குறேன் நான். உங்களுக்கு ஏதாவது நான் கூட ஒற்றை எந்திரிச்சிடுறாங்க கூட சேர்ந்து. I adore you guys actually manifesting that kind of friendship. I'm a great friend. ஆனா அந்த அக்செப்ட் பண்ணனும், அந்த ட்ரஸ்ட் கிடைக்கணும். இல்லன்னா மேட்டர் ஓவர். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா they are two different characters. அவங்க ஒரு கேரக்டர், அவங்க ஒரு கேரக்டர். She is not changing for her, she is not changing for her. Both are ready to சொன்னாலும் அப்படியே இருக்காங்க. Both are ready to accept. திடீர்னு இது நெகட்டிவா போகுதோ அப்படிን டப்புன்னு வந்து பண்றது வந்து சரியா இருக்காது. True. I adore you guys actually. I'm jealous. ஐயோ மார்னிங் இமோஷன். I know you will be. வெல்ல செக் பண்ணா. எங்க அம்மா வந்து அந்த வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையே அப்படின்ட்டு. பட் நான் டெய்லி ஃபீல் பண்றேன். ஃபைன், எல்லாரோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைச்சா அது முடியாது. இன்னும் யாரும் என்ன அக்செப்ட் பண்ணல. நேத்துக்கு என்கிட்ட தகராறு தான் பண்றாங்க. சரி, நம்மளுடைய சர்க்கிள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு வெல் விஷஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கணும். நான் இருக்கேன். ஏமாற்றம் ஆயிடுச்சு நேத்து எனக்கு. அது எடுத்துக்கிறது நம்ம நல்லா தான் சொன்னோம். வெளிய வந்துடுறாங்க. நீங்க மூணு பேருக்கு அதை நியாயப்படுத்துறாங்க. சொந்த வேலையே பண்ணிக்கிட்டு இல்ல, வேலை வாங்கிட்டு இதுக்கு ரீசன்